இந்த பிளேஸ் எல்லாம் கிராஷ் பண்ணி யாரு பினிஷ் லைனுக்கு போறாங்களோ அவங்களுக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் கிடைக்க போகுது. இந்த போட்டியில வின் பண்றவங்களுக்கு கோல்டு கப்பும் அதே மாதிரி கோல்டு ஹெலிகாப்டரும் கிடைக்க போகுது. இந்த போட்டியில யாரு வின் பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு காம்படிஷன்ல கலந்துக்க உங்களின் நண்பன் லவ்லி வந்திருக்கேன். அதே மாதிரி நம்ம செல்ல போய் சின்சானும் வந்திருக்கான். நம்ம பித்தா பித்தாப்பே பொண்ணுங்க பின்னாடி சுத்தாதே, விட்டுட்டு போச்சுனா கத்தாதே, புலம்பி சாக்காதே. நம்மளோட குட்டி பைய லக்கியும் வந்திருக்கான். இன்னைக்கு போட்டியில நான் வின் பண்ணி காட்டுறேன் பாஸ். நான் யாருன்னு காட்டுறேன். ஜெயிச்சா எனக்கு நிறைய எலும்புத்துண்டு வாங்கி தருவீங்களா? இவனுங்களாம் பேசுறத பார்த்தா ஒருவேளை இன்னைக்கு போட்டியில இவனுங்க ஜெயிச்சிருவானுங்களோ. விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் யாரு கோத்து விடலாம், நம்ம போவேனா? லக்கி அனுப்பிடுவோம். லக்கிய நீ தான் இன்னைக்கு போட்டியில ஃபர்ஸ்டா போற. நீ மட்டும் இன்னைக்கு போட்டியில ஜெயிச்சுட்டேன்னா வச்சுக்க, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு நிறைய எலும்பு துண்டு கிடைக்கும். நமக்கு நிறைய இன்னைக்கு சாப்பாடு கிடைக்க போகுது. நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த போட்டியில போவனே. என்ன கலர் பைக் எடுக்கலாம் இதுல? நம்ம ரிப்பன் கலர்லயே இருக்கு, பச்சை கலர்ல. எனக்கு பிடிச்சது பச்சை கலரு. நான் போறது இப்ப பச்சை வண்டி. இந்த வண்டியில போய் இன்னைக்கு போட்டி நான் வின் பண்ணி காட்டுறேன்டா. யாரா அது குறுக்க பால் மேல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு? குரங்கு மண்டையா, நீ மட்டும் கையில மாட்டினா உன்னை கடிச்சு கோதறி இருப்பேன். என் முன்னாடியே நின்று டான்ஸ் ஆடுறியா நீ? இத பாரு, நமக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம போக கூடாதுன்னு நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க டான்ஸ் ஆடுறதுக்கு நான் இந்த போட்டியில ஜெயிச்சு அதுல வாங்குற எலும்பு துண்டுல பாடி உங்களுக்கு கொடுக்கணுமா? அதெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்ன பார்த்தா உங்களுக்கு இடிச்சவன் என் மாதிரி தெரியுதா? என்னோட எலும்பு துண்டுல பாடி கேட்கறானுங்க உனக்கு டான்ஸ் ஆடிட்டு. என்னடா ஜேசிபி எல்லாம் கமிட்டி போட்டு வச்சிருக்கீங்க? இதெல்லாம் எங்களுக்கு அசால்ட்டு மேட்ரு, ஈஸியா தாண்டி போவோம்ல. இங்க பாருங்க, நிறைய சாப்பாடு இருக்குது, பர்கர் இருக்கு. இது எல்லாம் எனக்கு தான். இன்னத்துக்கு கீழே விழுந்திருப்பேன். இந்த பர்கர்லாம் அப்புறமே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் எலும்பு துண்டை வாங்கணும். அதுக்காக இந்த போட்டியில நம்ம வின் பண்ணணும். அதுக்காக நம்ம கரெக்டா போகணும். நம்ம ஓட்டுற பைக்கும் பச்சை கலர், நம்ம போட்டிருக்க ரிப்பனும் பச்சை கலர், நமக்கு முன்னாடி வர ரூட்டும் பச்சை கலர், எல்லாமே பச்சை கலர்ல இருக்கு. நமக்கு பிடிச்ச கலர் பச்சையா வச்சுக்கலாமா? அச்சோ, இந்த பச்சையை நம்மள கீழே தள்ளி விட்டுரும் போலயே. எனக்கு எலும்பு துண்டு வேணும், எப்படியாவது மேலே ஏறணும். போச்சு ஆசைலாம். என்ன லக்கி போன வேகத்திலேயே கீழே விழுந்துருச்சு. இந்த போட்டியில ஜெயிச்சிருவோம்னு நினைச்சேன். நல்ல வேலை, ஒரு விக்கெட் முடிஞ்சிச்சு. லக்கி இந்த போட்டியில இருந்து எலிமினேட் ஆயிட்டான். அப்ப இனிமே நானும் சின்சான் மட்டும் தான் விளையாட போறோம். டே சின்சான, நீயும் நடந்தாடா இருக்கும். யாரு ஜெயிப்போம் பாத்திரலாமா? சின்சான் பொடிப்பயல போனா போது, நீயே ஃபர்ஸ்ட் போ. குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம், துன்பம் வரும் நேரத்துல திண்டாட்டம். இந்த போட்டியில நான் அவனுக்கு முன்னாடி போய் ஜெயிக்கிறேன்டா. இதுல எந்த கலர் பைக் எடுக்கலாம்? மஞ்சள் கலர் பைக் தான். இந்த கலர் பெட்டர் தான். இனிமே இந்த பைக்கை ஓட்டின மாதிரி தான். சின்சான நின்றா. நம்ம சேனல் இன்னும் யாரும் லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ கவலை விடுமாமே, நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைங்க எனக்கு லைக் பண்ணாம போயிருவாங்களா என்ன பிள்ளைங்களா? சவுக்கியமா? இந்த வீடியோக்கு லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களே, தப்பு இல்ல? தப்பு 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 தப்பு. இந்த வீடியோக்கு லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கணும். அப்படி பண்ணாம பாத்தீங்கன்னா எனக்கு சுத்தமா அவங்களை பிடிக்காது. சொல்லி இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பாக்குறீங்க பாத்தீங்களா? இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க லைக் கொடுத்துக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 1 மில்லியன் ரீச் ஆக போறோம். மன்னிச்சுங்கப்பா, 1 மில்லியன் இல்ல, அதுல ஒரு சைபர் எடுத்துக்கங்க. 10 லேக் ரீச் ஆக போறோம். இன்னொரு 0 போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் போல. அந்த 0 போட்டு விடுங்களேன். அது உங்க கையில தான் இருக்குது, சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன். இதுக்கப்புறம் நம்ம எப்படி போறது? இது மேல போகணுமா? லக்கி இங்க தானே கீழே விழுந்துச்சு. நம்ம பார்த்து பொறுமையா போகணும். லக்கி கீழே விழுந்த மாதிரி நான்லாம் அவுட் ஆக மாட்டேன் இந்த போட்டியில. இந்த சின்சான் நொகாரான்னா யாரு? எப்பயும் ஜெயிக்கிறவன். இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சு காட்டுறோம். இங்க பாடுறா, டைமண்ட் மாதிரிலாம் இருக்கு. அட்டைப்பெட்டி அதெல்லாம் கலர் அடிச்சு வச்சிருக்கானுங்க. நான் சின்ன பையனே என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? நான் பார்க்கதாண்டா சிரிச்சு. என் மூளை ரொம்ப பெருசு. மாசு மிச்சதெல்லாம் தூசு அப்படின்னு தூசியை ஊதுற மாதிரி ஊதி தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். எது குறுக்க வந்தாலும் இப்படி இடிச்சு தள்ளிட்டேன். யாரடா ஏமாத்த பாக்குறீங்க? பறக்கிறோம்ல. இன்னொரு நமக்கு முன்னாடி நம்ம போக கூடாதுன்னு இத்தனை பால வச்சிருக்கானுங்க. இது ரொம்ப மண்டமலை விழுந்தாவே நம்ம நசுங்க சட்னி ஆயிடுவோம் போலியே. இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதான் வேகமா. எல்லாத்தையும் தள்ளி விட்டாச்சு. ஆனா அந்த பால் நம்ம பின்னாடி துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கேன். ஓடிடுறா சின்சானே, இல்லைன்னா நம்ம நசுங்க சட்னி ஆயிடுவோம். அப்பா அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இங்க பாருங்க, குரங்கு மண்டைனுங்க மேல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. சிங்குச்சா சிங்குச்சா அப்படின்னு ஜோரா ஆடுறானுங்களே. சரி போனா போகுது, அவனுங்களை விட்டுட்டு போவோம். நம்ம இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். இங்க பாருங்க, இங்க ஒருத்தன் சோபா மேல நின்றுகிட்டு இருக்கான். போயிட்டு வாடா. அஜிஜா சேர்ந்து நம்மளும் போயிடுவோம் போலியே. இந்த சோபாவை தள்ளி விட போய் நானும் கீழே விழுந்துருப்பேன். நேரத்துக்கு நம்மளை கமுத்தி விடுறதுக்கு எல்லாரும் பிளான் பண்ணிட்டு நிக்கிறானுங்க. இவனுங்க கிட்டலாம் நம்ம பிரச்சனை பண்ணாம போயிடணும். இங்க பாருங்க, ஒரு அக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இதை தள்ளி விடுறேன்னு போய் நானும் கீழே விழுந்துட போறேன். இந்த போட்டியில நம்ம ஜெயிக்கணும். போட்டியில ஜெயிச்சு சின்சான் மாசுன்னு காட்டுறோம். இங்க பாருங்க, மேல நின்று தத்தக்கா புத்தக்கான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்.